கடல மாவு எடுத்துக்கோங்க, பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா அதில் வந்து பெருங்காயம், சோம்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கூட அரிஞ்சு போட்டுக்கோங்க. அப்படியே போட்டுட்டு இதை வந்து வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்படியே தூள் பஜ்ஜி மாதிரி செய்ய வேண்டியதான். கடல மாவு கொஞ்சம் பச்சரிசி மாவும் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் சோம்பு, சில பூண்டு கூட இடித்து போடுவாங்க. பூண்டு இடித்து போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு போட்டு பெருங்காயம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரை பண்ணணும். இப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. சிம்மில் வச்சுட்டு அடுப்பை நல்லா வெந்துருச்சா உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும் சில நேரம். நல்லா பார்த்துருங்க. அதை தீய விட்டுறாதீங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷாக எடுத்துருங்க. நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அதான் கலராக இருக்கும். ரொம்ப லைட்டாக மிளகாத்தூள் போட்டிருக்கலாம். மிளகாத்தூள் கூட சரி, காரம் பச்சை மிளகாய் கம்மியாக போடுறதுனால மிளகாத்தூள் ஜாஸ்தி.